முட்டையின் தோலில் பவுடர் செய்து அந்த பவுடரின் வீட்டிற்கு தேவையான சில பயனுள்ளவற்றை செய்யலாம். அவித்த முட்டையின் தோலை உரிக்கும் பொழுதும், ஹாஃப் ஆயில் முட்டை செய்யும் பொழுதும் அதனுடைய தோல்களை ஒரு 20 நாட்களுக்கு நாம் சேகரித்து வந்து அந்த சேர்ந்த முட்டை தோல்களை பொடி செய்து அதனை ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துக்கொண்டு வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த முட்டை பவுடரானது நமக்கு எவர் சில்வர் பாத்திரங்களை பளபளப்பாக்க பயன்படுகிறது. ஆஃப் ஆயில் போடும் பொழுது அதில் உள்ள அந்த முட்டை தோலில் உள்ள முட்டையின் பிசுபிசுப்பு தன்மை உள்ளதை நீரில் கழுவினால் அந்த கழுவிய நீரை நாம் செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தலாம். முட்டை தூள் பவுடரையுமே நம்ம செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தலாம். அந்த பவுடர் எவர் சில்வர் பாத்திரங்களை தேய்க்கும் பொழுது அதில் உள்ள கரைகள் நீங்கி புது பாத்திரம் போல் பொலிவுடன் காணப்படும். அதேபோல் கதவில் உள்ள பிடிகளில், சில்வர் பிடிகளில் தேய்க்கும் பொழுதும் புதுது போல் காண்பிக்கும். நம்மளுடைய பாத்ரூம் கிச்சனில் உள்ள குழாய்கள், சில்வர் குழாய்களில் அழுக்கு படைந்திருக்கும். இந்த பவுடரை நாம் அதில் அப்ளை பண்ணி 5 நிமிடம் ஊற விட்டு பின்பு நீரில் கழுவினால் அது பளபளப்புடையதாக இருக்கும். அந்த குழாய்கள் பளபளப்பாக இருக்கும். கதவில் உள்ள பிடிகள், அதேபோல் நாம் உட்காரும் நாற்காலிகள், சில்வர் நாற்காலிகள் இப்பொழுது நிறைய வருகிறது. அதில் உள்ள அந்த ஃபீடிங் சொல்லப்படுகிற அந்த சில்வர் கம்பிகளை இந்த முட்டையின் தோல் பவுடர்களை பஞ்சினால் நனைத்து அதனை தேய்க்கும் பொழுது அந்த சில்வர் சேர்கள் பளபளப்பாக தெரியும். துடைத்து வைத்திருந்தால் அந்த சில்வர் சேர்கள், சில்வர் அடுப்பு, கேஸ் அடுப்பு துடைக்கும் பொழுதும் இதை கொண்டு துடைத்தால் பளபளப்பாக தெரியும். சில்வரில் உள்ள அனைத்து பொருட்களையும் நாம் முட்டை தோலினை கொண்டு தேய்க்கும்போது அதில் உள்ள கரைகள் போய் அவை பார்ப்பதற்கு மிகவும் பொலிவாகவும், புது பாத்திரம் போல், புது குழாய்கள் போல், அவை பார்ப்பதற்கு இது நம்ம பயன்படுத்துவதற்கு மிகவும் எளிது. பணம் செய்ய வைக்க தேவையில்லை. வீட்டில் கீழே போடும் அந்த பொருளை நம்ம வச்சு இந்த பவுடர் தயாரித்து நாம் பயன்பெறலாம். அதை பயன்படுத்தி